ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சூப்பரான ஒரு சம்பவம். அதாவது நம்ம மனசுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துட்டு டிராஃபியை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்துட்டு மாதிரி டிராஃபி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அவங்களே வந்து ஒரு டைட்டிலையும் வச்சு அந்த ஒரு ட்ராஃபியை வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஒரு சில பேருக்கு கொடுத்ததில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கணுன்றது எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த சீசன் யார் அப்படின்னு கேட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். லாஸ்ட் போகும்போதும் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருந்தார். தீபக் அவர்களை மட்டும்தான் சொல்லியிருந்தார். ஸோ தீபக் தான் அந்த ஒரு அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்து யாருக்கு அப்படின்போது எல்லோரும் மஞ்சரி ராணுவ அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முத்துக்குமாருக்கு அடுத்தபடியாக. பட் ஆனால் அங்கே வந்துட்டு திடீர்னு சர்ப்ரைசிங் விதமாக ஆர்ஜி ஆனந்த் கொடுத்துட்டாங்க. என்ன ஆர்ஜி ஆனந்த் வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல எனக்கு. எதுக்காக இதை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு. ஏன்பா அப்படி பார்த்தா நம்ம எத்தனை பேர் சொல்லாமப்பா, எல்லாருமே வந்து இவங்கள மாதிரி தான் பண்ணாங்க. அவங்களெலாம் விட்டுட்டு இவங்க கணக்கு தான் தெரியும். மஞ்சரி கொடுத்துருக்கலாமே, ராணுவ கொடுத்துருக்கலாமேன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வேறு ஒரு அவார்டு இருந்திருக்கிற காரணத்தினால மேபி ஆர்ஜி ஆனந்த் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஜாக்லினுக்கும் இன்னொரு அவார்டு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ மற்றவங்க எல்லாமே எதுவுமே பண்ணலன்றதை வந்து அவங்க கூசாமல் சொல்லிட்டாங்க போல இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஆர்ஜி ஆனந்துக்கு ஒரு ட்ராஃபி கொடுத்ததில் உடன்பாடு இல்லை. அது வந்துட்டு அருண் கூட சொல்லியிருக்கலாம், என்னோட கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்ற ஒரு அவார்டு யாருக்கு அப்படின்போது எல்லாருமே ராணுவனாங்க. எல்லாருமே சொன்ன மாதிரியே வந்து ராணுவ தான் வாங்கினாப்புல. அடுத்து வந்துட்டு எதுக்காக நான் உன்னை கலாய்க்கிறேன் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் அப்படின்போது ரயான் சொன்ன அடுத்த விஷயமும் வந்துட்டாப்புல. அப்புறம் கலாச்சாரு, நான் உங்கள் பேர் சொல்லவே இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு, இது தான் கான்ஃபிடென்ட்டில், இது ஓவர் கான்ஃபிடென்ட்மாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்கன்ட்டார். அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அவர் அனுப்பிச்சி விட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் யார் அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரின்னு அழகாக எல்லோரும் சொன்னாங்க. மஞ்சரி கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ராங்ன்றதை ஜாக்லின் கொடுத்தாங்க. ஸோ இன்னுமே வந்து ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். அருணுக்கு கண்டிப்பாக, நான் என்னுடைய கருத்து அருணுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்காமல் போயிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வெறும் 6 பேருக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 ட்ராஃபியில் இவங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.